விருது விழால பயங்கரமா கண்கலங்கின முன்னாள் குக்கு வித் கோமாளி மோனிஷா சன் டிவிக்கு போனதும் கிடைத்த முதல் விருது குறித்து எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விஜய் டிவியில் எத்தனையோ ரியாலிட்டி ஷோஸ் வந்தாலுமே ஒரு சில நிகழ்ச்சிகள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக குக்கு வித் கோமாளி ஷோவை சொல்லலாம். ஸோ இந்த குக்கு வித் கோமாளி ஷோவில் பார்த்தீங்கன்னா போன சீசனில் நிறைய கோமாளிகள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கோமாளியாக தான் மோனிஷாவும் கலந்துக்கிட்டாங்க. இவங்க ஆல்ரெடி கலக்கப்போவது யார் ஷோ மூலியமாக பிரபலமானவங்க தான். அதுக்கப்புறமா குக்கு வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் மோனிஷா பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமானாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதே போல் இந்த ஷோவில் நடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மாவீரன் படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படமே மக்கள் மத்தியில் வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பை இவங்களுக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா மோனிஷா அவங்க எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிப்பு முடிச்சிருக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் இவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க்குமே எடுத்திருக்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்களுடைய கையாலேயே பட்டம் வழங்கியிருக்கிறாங்க. பலருமே அவங்களுக்கு பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பாக போகுது. ஸோ இனிமேல் தான் டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மோனிஷா கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஷோவை நம்ம வெங்கடேஷ் பட் சார் தான் நடத்த போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மோனிஷா சில படங்களில் நடிச்சிட்டு வரதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஆனந்த விகடன் நடத்தின நம்பிக்கை விருதுகள் 2023 விழா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. இதில் டாப் 10 இளைஞர்களுக்கான விருதை மோனிஷா வாங்கியிருக்கிறாங்க. விருதை வாங்கினதுக்கு அப்புறமா மேடையில் மோனிஷா என்னை நம்பி வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். 2 பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய தோற்று போயிருக்கேன். அந்த சமயத்தில் எனக்கு அவங்க தான் ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. மாவீரன் மாதிரி ஒரு படத்தில் நடித்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நான் ஒரு 10 வருஷம் உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சேன். ஆனால் அந்த படத்தில் ஆடிஷனுக்கு போனப்போ எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பாக இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் தெரியுது. சிவகார்த்திகேயன் அண்ணா, சரிதா மேடமோட பணியாற்றினது என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே நான் மறக்க முடியாத ஒரு விஷயமா எனக்கு இருக்கும். இந்த மாதிரியா ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா மோனிஷா வந்துட்டு இது குறித்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனிவே இது வரைக்குமே விஜய் டிவியில் கலக்கிட்டு இருந்த மோனிஷா இப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கு போயிருக்கிறாங்க. மோனிஷா மட்டும் கிடையாது, இந்த டாப் குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி குக்கு வித் கோமாளிகள் அதிகமான பேர் அங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சாராக இருக்கட்டும். அண்ட் அந்த ஷோவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம குக்கு வித் கோமாளி ஷோவை தயாரித்த மீடியா மேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுமே தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் சேம் நம்ம குக்கு வித் கோமாளி ஷோ கான்செப்ட் தான் எதுவுமே அப்படிங்கிறதுமே நல்லாவே தெரியுது. இனி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கு வித் கோமாளி ஷோக்கும் இந்த டாப் குக்கு டூப் குக்கு ஷோக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயங்கர காம்படிஷன் இருக்க போகுது. ஸோ அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்களே பார்த்தீங்கன்னா இதில் எது முதலிடம் அண்ட் எந்த ஷோ போரிங்காக போகுது அப்படிங்கிற மாதிரியா அவங்களே கருத்து கணிப்பு வெளியிட்டுருவாங்க. ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.